கரூர்காரனாலே கேவலமா இருக்கு. திரும்ப திரும்ப இதவே நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இது யாரை குறை சொல்றது? இந்த இந்த அரசையா, இல்ல இந்த சமூகத்தையா, இல்ல இந்த தேர்தல் நடத்துற அதிகாரிகளையா, இல்ல தேர்தல் ஆணையத்தையா, அரசு அதிகாரிகளையா, யார வேட்பாளர்களையா, கட்சிகளையா, இல்ல மக்களையா, இல்ல எங்களை மாதிரி மக்களுக்காக மண்ணையும் மக்களுக்காக போராடுற சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்களையா, என்ன இருக்குங்க? எதுக்காக போராடுறோம்? எதுக்காக தன்னோட உழைப்பு, வேலை, பசி, தூக்கம், உடல்நலம், குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மக்களுக்காக தொடர்ந்து இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதுவும் நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா போராடுது இந்த மக்களுக்காக. ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம மைக்ல பேசுறோம், அலையிறோம். இதுக்கே நம்மளால சோர்ந்து போயிடுது. ஏதோ உடம்பு சரியில்லாம இன்னைக்கு அட்மிட் ஆகி படுத்து கிடக்கிறோம். ஆனா அவர் சீமானவர்கள் தொடர்ந்து 15 வருஷமா தினமும் இதே இருந்து அடுத்த நாள் திரும்ப வேற ஒரு போராட்டத்துக்கு தயாராகி போறாருன்னா அவரை விட்டு நமக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்குது? இதை விட்டுட்டு புதுசா எவனோ ஒருத்தன் வந்தான்னு அவன் இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் இதுவரைக்கும் எதுவுமே செய்யல. ஆனா நீ நல்ல தண்ணி குடிக்கவும், நல்ல காற்றை சுவாசிக்கவும், நீ உசுரோடுறக்கவும், நீ நல்ல தண்ணி குடிக்க மண் மரங்களை காத்திருக்கோம், நீ நல்ல காற்று சுவாசிக்க பல லட்சம் கோடி மரங்களை நட்டிருக்கோம், உங்கள பல பேர் உசுரை காப்பாற்ற குருதி குடைகள் கொடுத்துருக்கு நாம் தமிழர் கட்சி. இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு நன்றி கெட்டத்தனமா புதுசா ஒரு நடிகை பின்னாடி நீங்க சொல்றது போறது. இப்ப நீ தேர்தல் முடிஞ்சிருச்சு, நீங்க வாக்களிக்கிறதுக்காக பேசல. நம்ம ஒரு நடிகன் அதை செஞ்சிடும் அதை சொல்லணும்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு ரசிகர் மோகம் இருக்கு இல்லையா? இது எந்த வகையில சரியா இருக்கும்? ஒரு நல்லவன் கெட்டவன், சரியானவன் சரியில்லாதவன்னு ஆய்வு பண்ண தெரியலையா உங்களுக்கு? இந்த கல்வி முறை எப்படி இருக்கா? இல்ல இவ்வளவு காலம் இந்த ஆட்சிகள், இந்த கட்சிகள் இப்படிதான் நம்மளை ஆண்டிருக்கா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நமக்கு. ஏன் போராடுறோம்? எதுக்காக போராடுறோம்? நீங்க நாளைக்கு உனக்கு நல்லது நீ இல்ல பாருங்க. இப்ப ராயனூர்ல, கரூர்ல 4 நாளைக்கு முன்னாடி பக்கத்து பட்ட பகல்ல ஒருத்தன் கஞ்சாவை போட்டு ஒரு 13 வயசு பிள்ளைய கட்டி போட்டிருக்கான். கற்பழிக்க முயற்சிக்கிற ஏதோ தெய்வாதீனமா அதை கண்டுபிடிச்சிட்டு காப்பாத்திட்டாங்க. இப்படி எவனோ செய்யறான்னு நினைக்கும் போது இங்க இவ்வளவு பிரச்சனைகளை யாரு வராதா? நமக்கு யோசிச்சு பாருங்க. கரூர்காரங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது ஒண்ணுதான். இவ்வளவு காசு பேராசை உங்களுக்கு மக்கள்கிட்ட இல்லாத ஒரு பெரிய விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் உனக்கு காசு கொடுத்துட்டு ஏமாத்துறான்ல, நீயும் காசை வாங்கிட்டு ஏமாத்தி நல்லவனுக்கு வாக்களிச்சுட்டு போலாம்ல. திரும்ப திரும்ப அவனுக்கு வாக்களிக்கிறேன்னு உனக்கு விவரமா? நீ ஒன்னும் அடிமுட்டால் கிடையாது, விவரமே தெரியாது, பாமர மக்கள் அப்படிலாம் இல்ல. எல்லா வைக்கானமும் பேச தெரியுது. அதுல மேல்தட்டு மக்கள் இன்னொரு ஒரு படி மேல. யாராவது ஒரு தொழில் நிறுவனங்கள்ல யாராவது ஒரு 100 ரூபாய் ஏமாத்திட்டா வைக்கான பேசுவாங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒரு பெட்ரோல் போடல கொஞ்சம் இதாச்சா, அதாவது எளியவன்னா இவனுக்கு எதிர்வானுங்க. கரூர்காரன்ட்டு ஒரு கோழைத்தனம் இருக்குங்க. நான் இன்னும் அப்பட்டமா சொல்றேன். பயப்படாதீங்க. நான் தொழில் பண்றேன், எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது சிக்கல்? என்ன சிக்கல்? நீ தொழில என்ன கள்ளக்கடத்தல் பண்றியா, கஞ்சா விற்கிறியா, ஏற்றுமதி பண்ற, நிதி நிறுவனம் பண்ற, இல்ல ஒரு வியாபாரம் பண்ற? இதுல என்ன உனக்கு ஏன் பயப்படுற? இந்த பயம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க. நீங்க உங்க பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ண 2 பேர் வர்றாங்கன்னா நீ பயந்துட்டு இருக்கியா, இல்ல வீர் கொண்டு எழுந்து காப்பாத்துவியா? நாம என்ன சொல்றோம்? முன்கூட்டியே உனக்கு வீரத்தை வச்சுக்கோங்க. தமிழர் பண்பு மரபுங்கிறது வீரமா இருக்கிறது தான், கோழையா இருக்கிறது இல்ல. அது கரூர்ல ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. உங்களுக்காக நாங்க போராடி பல பேர்த்த பகைச்சுக்கிட்டு பல பேர்த்தோட வன்மத்தை நாங்க உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்காக போராடி நிக்கிறோம். ஆனா நீங்க எங்களை ஆதரிக்காம, எங்களுக்கு துணை நிற்காம, திரும்ப திரும்ப அவனுங்களுக்கே துணை நிற்கிறது. அவனுங்களுக்கு துணை நிற்கிறது இல்லாம புதுசா ஒருத்தன் வந்தவனுக்கு துணை நிற்கிறதுங்கிறது எதுக்காக நாங்க உங்களுக்கு போராடணுங்கிற ஒரு கேள்வி எழுது. அது விட்டுட்டும் போய் தொலை முடியல. ஒரு சிக்கல் பிடிச்ச ஊரா நாடா இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே கரூருங்கிறது ஒரு ஓட்டுப்பதிவு அதிகங்கிறான், இல்ல இங்கதாங்கிறாங்க. என்ன இருக்கு? ஒரு நல்லதை சொல்லி ஒன்ன சொல்ல முடியுதா? என்னால பேசவே முடியலைங்க. தயவு செஞ்சு இது மாதிரியான ஒரு கேடுகெட்ட சமூகம் நீங்க தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது அனுபவிப்பானுங்க. மணல் கொள்ளையடிச்சு தண்ணி இல்லைங்க, பூரா கேன்சர் பரவிட்டு இருக்கு, மருத்துவம் பார்க்க முடியல. நீங்க அலைவீங்க பாருங்க, தண்ணிக்கும் மருத்துவத்துக்கும் கல்விக்கும் நாயா பேயா அலையிற ஒரு நிலைமை வரும். அப்பதான் உங்களுக்கு அது புரியும். அடடா இன்னைக்கு இவனுங்கெல்லாம் கத்துனானுங்களே சொன்னானுங்களேன்னு. அது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. எவனாவது இனிமேல் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எதை கொண்டு உங்களை அடிப்போங்கிறது தெரியல, எனக்கே தெரியாது. ஆனா ஒரு திமிர் இருக்கு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளரோ, எம்எல்ஏ, எம்பியோ, அதிகாரியோ, அரசோ நேர்மையற்றவன நான் செருப்புக்கும் கீழே தான் பார்ப்பேன். நான் அந்த ஒரு வகையில மட்டும் நீங்க உங்களுக்கு எந்த வகையிலும் வெற்றி கொண்டாடுறதுக்கோ, இல்ல நீங்க கௌரவமா இருக்கிறதுக்கோ ஒன்றும் கிடையாது.
நன்றி. நாங்க நாம் தமிழர் கட்சி ஓட தொடர்ச்சியான போராட்டங்கள்னால தான் நீங்க ஏதோ கொஞ்சம் நஞ்சம் காப்பாத்தி இருக்கிறவர்கள் இருக்கு. பல சமூக செயற்பாட்டாளர்கள் பலர்கள் வேற வேற பேர்ல இயங்குறாங்க. அவங்களையாவது நீங்க வந்து ஊக்குவிச்சு உறுதுணை பண்ணி அவங்களுக்கு நீங்க துணை நில்லுங்க. அப்பதான் ஏதாவது ஒண்ணு நடக்கும். நன்றி.